சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மகிழ்ச்சியான தகவல் வெளியிடுறது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுறத ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் சுமார் 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகை பெண்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாகவும் வரவு வைக்கப்படுகிறது. இதனால் பெண்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். ஆனால் எப்போது புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரம் வெளியாகாமல் இருந்தது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியில்லாமல் சேர்ந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு நீக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்களின் பெயர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பதிலாக புதிய பயனாளிகள் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற தொடங்கியுள்ளன. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பித்தவர்கள் என எல்லோருடைய விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளன. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.